வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது ரேவதியோட கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் அந்த மருதுவை பத்தின டீட்டெயில் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. சரி, அந்த மருதுக்கு நம்ம சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணுவான். அவனுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ நேரா அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அதிகாரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க கார்த்திக் சார், நீங்க சொன்ன மாதிரி அவனை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் எங்கே இருக்கிறானே தெரியல, அவன் கையில கிடைக்க மாட்டேங்கிறான். அத்தனை பெண்களோட வாழ்க்கையை காலி பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஒருத்தனை விடவே கூடாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சார், அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவன் தானா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ நான் சொல்ற இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவனை கைது பண்ணலாம். அதிகாரி ஷாக் ஆகி, என்ன சார் சொல்றீங்க? அவன் எங்க இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஏன் சார் முன்னாடியே எங்ககிட்ட தெரியப்படுத்தல? ஹீரோ சொல்றாரு, சார், அவன்தானா அப்படின்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா அவன் இப்ப என் அத்தை வீட்டில் இருக்கான். ஸோ அத்தை கூட உள்ளவங்க கண்டிப்பா தவறானவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. ஒரு நாள் அவனை நான் துரத்தும் பொழுது, அந்த ரெட்டை துரத்தும் பொழுது, அவன் மேல ஒரு டப்பாவை தூக்கி வீசினேன். அப்போ அந்த டப்பாவில் உள்ள மாவு அவன் மேல கொட்டிருச்சு. நான் வீட்டுக்கு பார்க்கும் பொழுது அந்த மருது கையிலையும் அந்த மாவு இருந்துச்சு. அதை பார்க்கும் பொழுது அவன்தான் அந்த ரெட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ பேரை மாற்றி வச்சுக்கிட்டு எங்கள் அத்தை வீட்டில் தான் அவன் இருக்கான். நீங்கள் இப்பயே போனீங்கன்னா அவனை கைது பண்ணலாம். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்கிறாங்க, சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அவனை எத்தனை நாள் எங்கெங்கேயோ நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவன் கையில் கிடைக்கவே இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன தகவல் மூலமாக அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் உடனேயே ஈஸ்வரி மேடம் வீட்டுக்கு போயிட்டு அவனை நாங்கள் பிடிக்கிறோம். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரிங்க சார், சீக்கிரம் போவுங்க. அவன் தப்பிச்சு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்டதும் அதிகாரிங்களும், சரிங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி ஃபோனை கட் பண்ணிட்டு, கான்ஸ்டபிள்ஸ், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு தகவல் தெரிஞ்சிருச்சு, வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தயாராகி ரெடியாகி கிளம்புறாங்க. அப்போ வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ரேவதி ரொம்ப கவலையோடு இருக்காங்க. எப்படியும் அவர் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க. ரோஹிணி இதை பார்த்துட்டு பதட்டத்திலே இருக்காங்க. இந்த ரேவதி ஏன் தான் இப்படி பிடிவாதம் பண்ணுறானே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கல்யாணம் நடக்க போகுது. இந்த மருது ரேவதியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறான். இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு அவங்க பயத்தில் இருக்காங்க. அப்போது அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வராங்க. மேடம், ஒரு நிமிஷம் அப்படின்னு. அப்போ மருது ரேவதிக்கு தாலி கட்ட போகிறாருல, அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி எந்திரிக்கிறாரு அதிகாரிங்களை பார்த்துட்டு. அப்போ ஈஸ்வரி அதிகாரிங்களை பார்த்து, வாங்க சார், ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? ஏதாவது ஊர் சம்பந்தமா ஏதாவது என்கிட்ட பேசணுமா அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இல்லை மேடம், உங்க வீட்டில் ஒரு குற்றவாளி இருக்கான், அவனை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி, சார், என்ன சார் சொல்றீங்க? என் வீட்லையா? அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்ககிட்ட யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், இங்க பாருங்க ஃபோட்டோவை அப்படின்னு. அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் ஒருத்தன் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கான். ஈஸ்வரி கேட்குறாங்க, சார், இவன் யாரு சார் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ அந்த மருது இதை பார்த்துட்டு பயத்துல நிக்கிறாரு. ஆகா, நம்மளை தான் இவனுங்க தேடி வந்திருக்காங்க போலயே, இந்த இடத்துல இருந்து நம்ம போகவும் முடியாதே அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துல நின்றுட்டு, சார், யாரு சார் இவன்? இவனை எதுக்கு சார் எங்க வீட்டுக்கு தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு. அதிகாரி சொல்றாங்க, மேடம், தப்பிச்சு போனவன் இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இங்க இருக்கிறவன் தான் அந்த பல பெண்களுக்கு ஆபத்து கொடுத்தவன் அப்படின்னு. ஈஸ்வரி ஷாக் ஆகி, என்ன சார் சொல்றீங்க? அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். நீங்க யாரோன்னு நினைச்சு என் வீட்டுக்கு இப்படி தேடிக்கிட்டு இருக்கீங்க. என் மாப்பிள்ளையெல்லாம் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், தகுந்த ஆதாரத்தோட தான் நான் இங்க பேசுறேன். இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. இங்க பாருங்க சார், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு கேக்குறாங்க. மருது பயத்திலே நின்றுட்டு இருக்காரு. அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், அந்த மருது இருக்கான உங்க
வீட்டில் இருக்கிறவன் அவன் சாதாரண ஆள் கிடையாது. அத்தனை பெண்களை ஏமாத்தினவன். அவனை இப்போ பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. சார், யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. அவன் அப்படிப்பட்டவனே கிடையாது அப்படின்னு அதிகாரிங்க சொல்றாங்க. இங்க பாருங்க மேடம், எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி தான் நாங்களே இங்க வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ராஜா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி பாத்தியா, இதுக்கு தான் அவசரப்படாத அப்படின்னு உன்கிட்ட நாங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா? இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் உன பொண்ணுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்ணியா? இங்க பாரு, இப்பவே உன்னோட இந்த முடிவை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல, நான் கண்டிப்பா நான் அதிகாரிங்க கிட்ட பேசுவேன் அப்படின்னு. அதிகாரிங்க கிட்ட, இங்க பாருங்க சார், நீங்க நினைக்கிற ஆளு இவர் கிடையாது. யாரோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. ஏன் மருமக அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு. அப்போ நம்ம அதிகாரிங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க மேடம், நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்க தகுந்த ஆதாரத்தோட வந்திருக்கோம் அப்படின்னு நேரா ஈஸ்வரி கிட்ட ஆதாரத்தை காமிக்கிறாங்க. ஆதாரத்தை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, இவ்வளோ பெரிய ஆதாரத்தை காமிக்கிறாங்களே அப்படின்னு. அந்த மருது எப்படி பெண்களை ஏமாத்துறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணாலும் அது எல்லாமே அதுல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அதுல இருக்கு. அதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்பதான் ஈஸ்வரி சொல்றாங்க, சார், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லை சார். இவன் என் சொந்தக்கார பையன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நீங்க தயவு செஞ்சு இவனை எங்ககிட்ட ஒப்படைங்க. இவன் அத்தனை பெண்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நாங்க கண்டிப்பா செகண்ட் சான்ஸ் கொடுக்கவே மாட்டோம். இவனை பிடிச்சிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்போ ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, அதிகாரிங்களை அவங்கள வேலையை பார்க்க விடு, நீ தேவையில்லாம இடையில புகுந்து பிரச்சனையை உண்டாக்காத அப்படின்னு. உடனே ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அதிகாரிங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா மருதுவை பார்த்து, டேய், எத்தனை நாள் எங்ககிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டு இருந்த, இன்னைக்கு நீ வசமா சிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மருதுவை கைது பண்றாங்க. மருது ஈஸ்வரிய பார்த்து, அத்தை, இது எல்லாமே அந்த கார்த்தியோட வேலைத்த. அவன் தான் என்னை எப்படியாவது அதிகாரிங்க கிட்ட மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். அத்தை, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அத்தை அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, டே, நீ நல்லவேன்னு நினைச்சுதான் உன்னை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படிப்பட்ட அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மரியாதையா இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க மருதுவை பார்த்து, இப்ப நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மருதுவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு ரேவதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இதுக்குதாம்மா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா முடிவெடுங்க அப்படின்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். ஆனா நீங்க கேட்கவே இல்லை. இப்ப பாத்தீங்களா இதனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு. ஈஸ்வரி அவங்க பொண்ணை பார்த்து, என்னை மன்னிச்சிருமா, உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, பரவாயில்லம்மா விடுங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல அவன் தப்பானவன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாம்மா அப்படின்ட்டு. மருதுவை அதிகாரிங்க கைது பண்ணி கொண்டுட்டு போறாங்க. அதிகாரிங்க நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, சார், நீங்க சொன்ன மாதிரியே அந்த வீட்டில் தான் சார் இருந்தான், அவனை நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.